சோ இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்க போறது ஆறாவது. பின்வரும் கணக்கீட்டு சமன்பாடில் காட்டப்பட்ட நடவடிக்கைக்கு பொருத்தமாக அமைபவை. அதாவது இங்க சொத்துக்கள் அசெட்ல, அதாவது பழமையான ஒரு கணக்கீட்டு சமன்பாடு தான் இந்த பேசிக்கான கணக்கீட்டு சமன்பாடு. சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்பு. சரியா? இதுல சொல்லிக்காங்க அசெட்ல வந்துகிட்டு ஒரு 20,000 குறையுது. ஏன்னா அதே மாதிரி இக்விட்டி பேசிக்லையும் 20,000 குறையுது. அதாவது சொத்துல 20,000 குறையுது, உரிமையாண்மையிலும் 20,000 குறையுது. அதை கேட்டிருக்கிற கொஷன், இந்த 20,000 குறையிறது எந்தெந்த கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக அமையலாம், எந்த ஒரு வணிக நடவடிக்கைகள் காரணமாக அமையலாங்கிற விஷயம். வணிக தேவைக்கு பயன்படுத்திய பண்டங்கள், வணிக தேவைக்கு பயன்படுத்திய பண்டங்கள் அமையுமா அமையாது? அமையும். நீங்க வளமையா வந்துகிட்டு கணக்கீட்டு சமன்பாடுல என்ன செய்வீங்க, இந்த வணிக தேவைக்கு பயன்படுத்திய பண்டங்கள் சொல்லி வாரத்துல, அதாவது பாட்டுல வர மாட்டுச்சா, பாட்டுல எப்படி வரும், 20,000 கிரியமான பொருட்கள், ரைட், 20,000 கிரியமான பொருட்கள் 30,000 ரூபாய்க்கு வித்திருக்கோம். இதான வரும், 20,000 ரூபாய் கிரியமான பொருட்கள் 30,000 ரூபாய்க்கு வித்திருக்கோம். அப்படி 20,000 ரூபாய் கிரியமான பொருட்கள் 30,000 ரூபாய்க்கு வித்திருக்கோம். அதுல என்ன செய்யும், 20,000 ரூபாய் வந்துக்கிட்டு இருப்புல குறைப்போம். 30,000 ரூபாங்கிறத காசுக்கு வித்தா காசோட கூட்டும், கடனுக்கு வித்தா கடன் பட்டவனோட கூட்டும், இடையில வித்தியாசத்துல ஆமா காட்டி உண்மையாண்மையோட கூட்டுவோம். இப்ப நீங்க இப்படி யோசிங்க, இப்ப இந்த கடன் பட்டவனுக்கு வித்தம் தானே, கடன் பட்டவனுக்கும் வித்தம் தானே, அவனுக்கு விக்கல நம்ம, சரியா, ஃப்ரீயாவே கொடுத்துட்டான்னு வச்சுக்குவோம். ஃப்ரீயாவே கொடுத்துட்டு வச்சு நடக்கும், அது ஒரு நன்கொடை நம்மளுக்கு. அப்பயும் சொத்தும் குறையும், அது நன்கொடை ஒரு சில உரிமையான குறை. ஏன்னா அதே டைம் வாங்க திரும்ப மூலப்பொருட்கள் இருக்குதானே. இப்ப முடிவு பொருள், நீங்க விஷயம் என்னன்னு சொன்னா மூலப்பொருள் முடிவு பொருள்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப இங்க கேட்டிக்கிற விஷயமும் வணிக தேவைக்கு பயன்படுத்திய பண்டங்கள். இது என்னன்னு சொன்னா, இது என்ன பேசிங் அடிப்படையில கேட்டீங்கன்னு சொன்னா, மூலப்பொருளா பேஸ் அடிப்படையில கேட்டிருக்கு. ஒரு பொருள் இருக்கு, முடிவு பொருள்னு சொன்னா என்னன்னு சொன்னா அவுட்புட். மூலப்பொருள்னு சொன்னா என்னன்னு சொன்னா அதை தயாரிக்கிறதுக்கு சொல்ற விஷயம். இப்ப சட்டரி, சரியானே, ஒரு கம்பெனிங்கிறது டிஷர்ட் அடிக்கிற கம்பெனின்னு சொன்னா அவங்க விற்பனை செய்ய போறது டிஷர்ட். நீங்க பாட்டுல பதிய போறது அந்த டிஷர்ட்டுக்கு தான் படிப்பீங்க. இப்படி 30,000 ரூபாய் கிரியமான பொருள், 30,000 ரூபாய் கிரியமான டிஷர்ட் 60,000 விற்பனை செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா வளமே நான் சொன்ன நம்ம முதல் சொன்ன மாதிரி அதுக்கு நீங்க பதிவீங்க. பட் அந்த டிஷர்ட்டை உற்பத்தி செய்யறதுக்கு என்ன விஷயம் வந்துருக்கு, டிஷர்ட்டை உற்பத்தி செய்யறதுக்கு வந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும், துணி. அந்த துணியை நம்ம என்ன செஞ்சிருப்போம், வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த துணியை வாங்கியிருப்போம். இப்படி இந்த துணியை வாங்கக்குள்ள நம்மளுக்கு வந்து பதிவு எப்படி இருக்க போகுது, அது காசு கணக்கு வரவும், அதே டைம் அது இந்த மூலப்பொருளும் ஒரு இருப்பு தான், அது என்ன செஞ்சுக்குவோம், இருப்போட கூடிக்க போகுது. இப்ப என்ன செஞ்சிருப்போம், அந்த இருப்பை நம்ம டிஷர்ட்டை மாத்துறதுக்கு என்ன செஞ்சுப்போம், 100 மீட்டர் 200 மீட்டர்னு வெட்டி எடுத்துருப்போம். அப்படி வெட்டி எடுக்கக்குள்ள என்ன செய்ய போகுது, சொத்தாக இருக்கக்கூடிய அந்த இருப்பும் குறைய போகுது. அது ஒரு செலவு, ரைட். அந்த செலவை நம்ம என்ன செய்வோம், உரிமையாண்மையில கழிப்போம். அந்த செலவு எல்லாத்தையும் நம்ம கூட்டித்தான் நம்ம என்ன செய்யறது, ஆடைக்கு துணிக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, அதே டைம் வந்துகிட்டு ஒர்க்கர்ஸுக்கு ஒரு செலவாயிருக்கு, ஒரு ஆடை செய்யறதுக்கு, அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த டிஷர்ட்டுக்கு விலையை செட் பண்றோம். அந்த டிஷர்ட்டுக்கு சில விலையை செட் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம், அதோட வந்துகிட்டு லாபத்தை வச்சு வித்து நீங்க என்ன செய்றீங்க, உரிமையாண்மையில லாபம் போடணும்னு சொல்லி காட்டுறீங்க, சரியா. அதை நீங்க இப்படி காட்டுறப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், துணி மட்டும்தான் செலவாக்கின்னு வச்சுக்கோ, இப்படி துணி மட்டும்தான் செலவாக்கி வச்சிருக்கோம், செலவாக்கி வச்சிருக்கோம் வச்சோம்னா என்ன நடக்கும், இப்ப நீங்க என்ன செய்வீங்க, ரைட், துணி மட்டும்தான் செலவாகிருக்குன்னு சொன்னா நான் சொல்றேன், துணி நம்ம செலவு செஞ்ச துணியோட எண்ணிக்கை எவ்வளவுன்னா 500 ரூபா, ரைட். துணியோட இது எவ்வளவு, 500 ரூபா. இப்ப நான் சொல்றேன், இப்படி உங்களுக்கு இப்ப உடச்சி சொல்றேன், துணிக்கு எவ்வளவு வந்துட்டு 500 ரூபா செலவாய்க்கிறது. துணி மட்டும் தான் செலவு வச்சுக்கணும் சொல்லுங்க, ஒர்க்கருக்கு கொடுத்த காசு அதெல்லாம் இப்ப நம்ம கணக்கு எடுக்கல. நம்ம துணி, அதாவது அந்த டிஷர்ட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு துணி மட்டும் தான் போயிருக்குன்னு வச்சுப்போம். அப்ப அந்த துணி மட்டும் போயிருக்குன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, வளமே இருப்போட குறைச்சிட்டு போடும். துணி மட்டும் தான் போயிருக்கு, நான் லாபமோ அது இதுன்னு சொல்லல, உரிமையாண்மையிலும் குறைச்சிட்டு இருக்கோம். இப்ப சொல்றேன், இப்ப டிஷர்ட் வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், 600 ரூபாய்க்கு விற்க, 600 ரூபாய்க்கு விற்க. அப்ப என்ன செய்வீங்க,
காசு வந்துகிட்டு 600 சொல்லி போடுவீங்க. இந்த 600 விற்பனை ஒரு வருமானம் தானே, உரிமையாளர் மேல என்ன செய்வீங்க, 600 கூட்டுவீங்க. இப்ப பாருங்க, நம்ம மேலுக்கு 500 மைனஸ் பண்ணிக்கோம், கீழுக்கு 600 என்ன செஞ்சிருக்கோம், கூட்டி வச்சிருக்கோம். சரியா? அதாவது ஆஹ் அதாவது விஷயம் என்னடா, உம் ரைட் பாருங்க. இப்ப ஆஹ் செலவு செய்த ஆடைகள். சரியா? செலவு, ரைட், செலவு செய்த செலவு செய்த ஆடைகள் சொல்லக்கூடிய விஷயம். ரைட், ரைட். செலவு செய்த ஆடைகள் சொல்லக்கூடிய விஷயம். ரைட். சரி, கீபோர்ட்ல ஒரு பிரச்சனை உங்களுக்கு டைப் பண்ணி போடல. ஓகே, நான் சொல்றது கொஞ்சம் வேலை. ஓகே, அந்த செலவு செய்த ஆடைகள்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது நம்ம செலவு செஞ்ச ஆடைகளை பத்தி பார்க்கின்ற பொழுது என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, நம்ம செலவு செஞ்சது எவ்வளவுன்னு சொன்னா, நம்ம ஒரு ஆடையினுடைய எண்ணிக்கை அடிப்படையில பாருங்களேன். ஹவு மச்? 500 ரூபா. அதாவது ஆடைகள் வந்து எவ்வளவு இருக்காம், 500 ரூபா பெறுமதியான ஆடைகள். ஆடைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வித்திருக்கோம். ரைட். ஆடைகளை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 500 ரூபாய் பெறுமதியான ஆடைகளை வந்து வித்திருக்கோம். இப்ப நான் இதுல எவ்வளவு கிரேன்னு சொல்லல, இந்த ஆடைக்கு ஏற்பட்ட இது எவ்வளவு, இந்த ஆடை உண்மையான விலைன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லல. ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த ஆடையை வந்து 500 ரூபாய் வித்தா என்ன செய்யறேன், இந்த ஒரு வருமானம் எடுப்போம். வருமானம் எடுத்து என்ன செய்வோம், காசு கணக்குல என்ன செய்வோம், 500 ரூபாய் பிளஸ் பண்ணுவீங்க. காசு கணக்குல 500 ரூபாய் பிளஸ் பண்ணுவீங்க. அதே டைம் வந்துட்டு நீங்க வருமானங்கிற உண்மையான இது கூட்டுவீங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், இதை தனியா சொல்றேன், திரும்ப தனியா சொல்றேன் என்னன்னு சொல்லி. ஏற்பட்ட செலவு வந்துகிட்டு உங்களுக்கு 400 ரூபாய். இத ஏற்பட்ட செலவுங்க கூட நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய செலவுகள் இருக்கும். ஆடை இருக்கும், அதே டைம் வந்துட்டு அதோட நம்ம செஞ்ச அவங்க தச்ச கூலி கொடுக்கணும். அதே மாதிரியே இந்த இன்கம் டேக்ஸ் அப்படி வரிகள் இருக்கி, அந்த மாதிரி வரியெல்லாம் விட்டு போட்டா சிம்பிளா சொல்றோம், நம்ம கொள்வனை செஞ்ச இதுக்கு மட்டும் 400 ரூபா தான். ஒரு துணிக்கு மட்டும் ஏற்பட்ட செலவு. துணிக்கு ஏற்பட்ட செலவு மட்டும் நான் பார்த்து இப்ப நான் சொல்றாங்க, துணிக்கு ஏற்பட்ட செலவு 400 ரூபா. பெஸ்ட் சொல்றேன்டா, என்ன செய்வீங்க, காசு இருப்புல இருந்து 400 ரூபாய் போக்காட்டுவீங்க. அதே டைம் உரிமையாண்மையில 400 ரூபாய் போக்காட்டுவீங்க. வித்தது 500 ரூபாய்க்குன்னு சொன்னா காசுல 500 ரூபாய் கூட்டுவீங்க, உரிமையாண்மையில பிளஸ் 500 ரூபாய். இப்ப இந்த 400 ரூபாய்க்கும், ரைட், இந்த 400 ரூபாய்க்கும் ஏன்னா அதே டைம் வந்துக்கிட்டு இந்த 500 ரூபாய்க்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு, 100 ரூபா. இல்லையா? 500, அதாவது இந்த 400 ரூபாய்க்கும் இந்த 500 ரூபாய்க்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவா இருக்க போகுது, 100 ரூபா வரை இருக்க போகுது. இல்லையா? 100 ரூபாவாக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, வளமையா இதை உங்களுக்கு பாட்டு கொஷின் எப்படியா தார இப்படி தருவோம். இப்படி 400 ரூபாய் கிரியமான பொருட்கள் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, 400 ரூபாய் வந்துகிட்டு இருப்புல குறைப்பீங்க, 500 ரூபாய் வந்துகிட்டு என்ன செய்வீங்க, காசுக்கு வித்தா காசை பாட்டுவீங்க, கடனுக்கு வித்தா கடன் பட்டோல காட்டியும் கூட்டி போட்டு லாபம் வந்து 100 ரூபாய் போடுவீங்க. அதாவது அங்க இடம்பெற்ற விடயத்தை தவன் என்ன செய்யறான், ஒரே வரியில சாரான். அதே உடைச்சி தந்தாலும் என்ன நடக்க போகுது, அதே மாற்றம் தான், தனித்தனியா பதிய வேண்டிய வரும். அந்த அடிப்படையில இந்த கொஸ்டின் கேட்டுடி. சரியா? ஆனா உண்மையிலே விற்பனை கிரியைங்கிறது அந்த காணக்குள்ள வந்துகிட்டு என்ன செய்யறது, நேர்கூலி அதெல்லாம் வரும். நீங்க வளமை விற்பனை கிரியை தான் ஆரம்பி இருப்பு, அதாவது கொள்வனவு, இறுதி இருப்பு. இல்லையா? அதாவது அந்த ஆரம்பி இருப்புங்கக்குள்ளேயே ஆரம்பி இருப்புக்கு இருக்கிற விடயமே என்ன செய்யப்படுத்த போகுது, இருக்க போகுது. ரைட். கடமை அடுத்தது, கடம்பன் இருந்து உரிமையான தன்னை சொந்தத்தை நேரடியா பெற காசு தொகை. என்ன விஷயம் நினைக்கிறது, இது உங்களுக்கும் ஒரு அதே இதுவும் சொத்தையும் குறைக்கும் என்ன செய்ய போகுது, உரிமையாண்மையை வந்துகிட்டு குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகுது. சரியா? ஏன், இப்ப இவரு இந்த காசோலையை பெற்றிருக்காரு உரிமையாளர். இல்லையா? உரிமையாளர் காசை பெற்றக்குள்ள என்ன நடக்க போகுது, இந்த உரிமையாளர் காசை தந்தாருன்னு சொன்னா அது டிரெக்டாவே வந்துகிட்டு என்ன செஞ்சிடும்,
உரிமையாளர் காசு தந்தாருன்னு சொன்னா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருந்தான்னு சொன்னா அது கம்பெனியுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்துரும். கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து விழுந்ததுக்குன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? கம்பெனியுடைய காசு குடிக்க போகுது. பட் இங்க என்ன நடக்குது? கடன்படு வந்து உரிமையாளர் கடன்படுன போய் உரிமையாளர் என்ன செஞ்சுக்காரு? போய் சந்திச்சு அந்த செக்கை வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப இது நிறுவனத்துக்கு வந்திக்குமா? நிறுவனத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட்ல போய்க்குமா? அல்லது நிறுவனத்துக்குள்ள வந்திக்குமா? அவர் சந்திச்சு நேரம் எடுத்துட்டு போய் என்ன செஞ்சுப்பாரு? அவருடைய வேலைக்கு வாங்க போய்ப்பாரு. அப்படி என்ன நடக்க போதோ இது என்ன நடக்க போது? கடன்படுனரை குறைக்கும். அதே டைம் என்ன செய்ய போகுது? இது ஒரு செலவாக இருக்கும். அப்ப இது என்ன செய்ய போகுது? உரிமையாண்மையை வந்துகிட்டு என்ன செய்யும்? குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி சொத்துக்கள் ஆகக்கூடிய அசட்டையும் வந்துகிட்டு இது குறைக்கும். அதே டைம் இந்த உரிமையாண்மை இருக்குதானே அதையும் வந்துகிட்டு என்ன செய்யும்? தேவைக்கு குறைக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அறுவிட முடியாது சாரி பற்றுங்கிறது என்ன செய்யப்படுத்தப்படும்? பற்றுதானே டிரெக்டா போய் பற்றுங்கிறது என்ன நடக்க போதும்? பற்றுங்கிறது சொத்தையும் குறைக்க போதும், அதே டைம் உரிமையாண்மையும் குறைக்க போகிறது. ரைட். அடுத்து செலுத்திய மின்கட்டணம் சிம்பிளான விஷயம். அது காசு குறைக்கும், அதனால சொத்தும் குறையும். செலவுங்கிறது ஒரு உரிமையாண்மையை குறைக்கக்கூடிய விஷயம், அது மாதிரி செய்யும் குறைக்கும். ஏன் உரிமையாண்மை குறைக்கக்கூடிய விஷயங்கள் எது? உரிமையாண்மையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள். ஆரம்ப மூலதனம், மேலதிக மூலதனம், இது உரிமையாண்மை கூட்டக்கூடிய விஷயம். அடுத்தது லாபம். லாபமும் என்ன செய்யும்? உரிமையாண்மையை கூட்டும். அதே மாதிரி நட்டம் அண்ட் பற்று இரண்டு என்ன செய்ய போகுது? உரிமையாண்மை குறைக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? உரிமையாண்மையை கூட்டக்கூடிய விஷயங்கள் காட்டிங்க சொன்னா ஆரம்ப மூலதனம் விட்டாலும் உரிமையாண்மை கூடும், மேலதிக மூலதனம் விட்டாலும் உரிமையாண்மை கூடும். அதே டைம் வந்துகிட்டு அது லாபம்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, வருமானங்கள்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. வருமானங்கள்னு உரிமையாக கூட தான் போதும். அது வருமானங்கள்ல இருந்து செலவுகளை கழிச்சு வரதுதான் லாபம். அந்த லாபம் டைரக்டா உரிமையாண்மையை கூட்டும். அதே டைம் வருமானங்கள்ல இருந்து செலவுகளை கழிச்சு வரது என்ன நடக்க போகுது? நட்டம் வரலாம். அது வருமானங்கள்னு சொல்லி போட்டாலும் சரி, நட்டங்கள்னு சொல்லி போட்டாலும் சரி, அது ஓகே. பெஞ்சரிக்கிற மின் கட்டணம் ஒரு செலவு என்ன செய்ய போதும்? அதை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன நடக்க போது? குறைக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? இந்த மூன்றுமே என்ன நடக்க போகுது? இதுக்கான ஆன்சராக வரும். ஏயும் பேரும், பியும் பேரும், சியும் பேரும். பெஸ்டா? பெஸ்ட்ல எதுவுமே இல்லை. வணிக தேவைக்கு பயன்படுத்திய பண்டங்கள். வணிக தேவைக்கு பயன்படுத்திய பண்டங்கள்னு சொன்னா நீங்க வளமே பாருங்க. நான் 6 பேர் இப்போ கொள்வனவோ அல்லது இறுதி இருப்ப கழிச்சு என்ன நடக்க போகுது? விற்பனைக்குரிய பேர் இல்லையா? நம்மளோட வணிகத்துல ஆரம்பத்துல இருந்த பொருள் இறுதி கொள்வனை செஞ்சுக்க ஓலவு இப்ப இறுதியில ஓலவு தான் இருக்கு. அப்ப நம்ம ஓலத்தை தான் நம்ம என்ன செஞ்சுக்கோம்? ஓலவு கிரயமான பொருளை தான் விற்பனை செஞ்சிருக்கோம். அது கொஞ்சம் லாபத்தை சேர்த்து விற்பனை செஞ்சிருக்கோம். அந்த விற்பனை கிரயம் இருக்குதானே, இங்க உங்கள்ட்ட விற்பனை எல்லாம் செல்லல, அந்த விற்பனை கிரியத்தை தச்சு செல்லி வணிக தேவைக்காக பயன்படுத்திய பண்டங்களை சொல்லுங்கிற பொழுதும், அதாவது விற்பனை செய்யறது ஒரு வணிகத்தினுடைய தேவைதான், அதுக்காக பயன்படுத்திய பண்டங்கள் சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். முதல் கட்சி கதையெல்லாம் விடுங்க, குழப்புதுன்னு சொல்லுங்க. ஓகே. அடுத்த விஷயம், வணிகம் ஒன்றினுடைய 1ஆம் ஆண்டு ஜனவரி 2023 ரைட் உள்ள நிலைமை பின்வரும் சமன்பாட்டை தரப்படுகின்ற சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை. கொஸ்டினை பார்ப்போம். ஆஹ் மேற்பிரிந்த கொடுக்கல் வாங்கல் பின்னர் வணிகத்தினுடைய தேரி சொத்தில் ஏற்பட்ட எல்லாம் பாருங்க, வணிகத்தினுடைய தேரிய சொத்து. அப்ப கேட்டது என்னது? வணிகத்தினுடைய தேரிய சொத்துல ஏற்பட்ட அதிகரிப்பு அல்லது குறைவை தான் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல கேட்ட விஷயம் தேரிய சொத்தினுடைய அதிகரிப்பு குறைவு தான். இப்ப நம்ம இதெல்லாம் பதிஞ்சிட்டு நிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவை. இறுதி மீதி கேட்டா தான் பதிஞ்சிட்டு நிக்கணும். அதிகரிப்பு குறைவு கேட்டாலே இதை மட்டுமே நம்ம செஞ்சுட்டு போட்டு வேலை முடிஞ்சா சரி. பாப்போம். ஜனவரி முதல் வாரத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் பின்வருமாறு. செலுத்திய பெறுமதி சரி வரி, அதாவது நம்ம வெட்டி செலுத்திருக்கோம். வெட்டி செலுத்த ரெண்டு விஷயத்துக்கா ஒன்று என்ன செஞ்சு நம்ம கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். கடனுக்கு விற்பனை செஞ்சதுனால நம்மளுக்கு பொறுப்பு வந்திருக்கும். அந்த பொறுப்பை தீர்க்கிறதுக்காக வெட்டி செலுத்திருக்கோம். வெட்ட செலுத்தினா என்ன நடக்கும்? காசும் குறையும், பொறுப்பும் குறையுமே தவிர உரிமையாண்மையில ஏதாவது மாற்றம் பெறுமா? இனி ஏதாவது மாற்றம் பெறுமா? பெறமாயிடுச்சு. இல்ல இல்ல, வெட்டுங்கிறது ஒரு செலவு இல்லை. வெட்டுங்கிறது இந்த கடன் பொருட்கள் இருக்கான் தானே, கடனுக்கு நம்ம விற்பனை செஞ்சு அல்லது காசுக்கு விற்பனை செஞ்சு அவன் நம்மகிட்ட காசை தருவான். அந்த காசுக்குள்ள சரிக்கும் வெட்டி இருக்கும். அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா வந்த உடனே போய் செலுத்த மாட்டோம். சரியா? அதை கடைசி மாச கடைசிலாம் போட்டு போய் என்ன செய்வோம்? நம்ம இந்த வருமான வரி திணைக்களம் சொல்லி அங்க போய் நம்ம பே பண்ணுவோம். ரைட். அங்க அல்லது
அவங்க வந்துகிட்டு நம்மகிட்ட வந்து அறுவிடுவாங்க. அப்ப அது வரைக்கும் மனுஷன் அவருக்கு பொறுப்பா இருக்கும். அது ஒரு செலவு இல்ல, அது ஒரு பொறுப்பு. அதே டைம் கொள்வனவுக்கு நம்ம எடுக்கிற வெற்றி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அந்த கொள்வனவுக்கு எடுக்கிற வெற்றின்னு சொன்ன என்ன விஷயம்னு சொன்னா, நான் காசை கொடுத்து வாங்குவேன். நான் காசை கொடுத்து வாங்கினேன்னு சொன்ன அந்த ஒரு பொருளை நான் இப்ப யாருக்கும் போய் அதை விற்க போறது இல்லை. அது என்னோட தான் இருக்க போகுது. இப்ப நான் போய் கேட்ட போறாள் வந்து நம்மள்ட்ட அது என்ன செய்ய போறோம், சொத்தாவை மாட்ட போகுது நம்மளுக்கு. அதை நான் இன்னொரு ஆளுக்கு வித்தேன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட், so that இந்த கீபோர்ட்ல ஒரு சின்ன பேஜ், வெயிட், solutions, ரைட், ரைட், பாருங்க அவங்க. ஓகே, இப்ப பாருங்க. ரைட், சோ விற்பனை என் கொள்வனவோ, இதுல விற்பனை செய்யறாக்கள் யாருன்னு சொல்லி பாருங்க. ஆமா. விற்பனை செய்யறவர பேர் வந்துட்டு கமல். என் கொள்வனை செய்யறவர பேர் வந்துட்டு வினோ. இப்ப கமல் வந்துட்டு கொள்வனை செய்யறது, விற்பனை கொள்வனை செய்யறது. இப்ப விற்பனை செய்யறது கமல், கொள்வனை செய்யறது இது. இப்ப கமல் வந்துகிட்டு ரைட், பொருளை வந்துகிட்டு என்ன செய்யறது, விற்பனை செய்யறது. ஹவு மச்னா, வெயிட், so that 500,000, ரைட். எவ்வளவுக்குன்னு சொன்னா, 500,000 வந்துகிட்டு என்ன செய்யறது, இது விற்பனை செய்யறது, ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வினோத். இப்ப இந்த 500,000ல நீங்க நினைக்கீங்க 1,00,000 ரூபாய், ரைட். இந்த 500,000ல 1,00,000 ரூபாய் வந்துகிட்டு வெட், அதாவது 1,00,000 ரூபாய் என்ன செஞ்சிருக்கீங்க, வெட்டாக இருக்கிறது, ரைட். இல்ல ஹவு மச், எவ்வளவு இருக்கு, 1,00,000 ரூபாய் என்ன செஞ்சிருக்கு, வெட்டாக வந்துகிட்டு இதுல காணப்படுது. ஓகே, இப்ப இதுல பாருங்க, 1,00,000 ரூபாய் வெட்டா இருக்கு தானே. இப்ப இதுல அடுத்து இவர் வினோத் எடுத்து கொண்டீங்கன்னு சொன்னா, இவர் வாங்குறது எவ்வளவுக்குன்னு சொன்னா, இது கமலுங்கிறவர் 5,00,000 ரூபாய்க்கும், இதுல 1,00,000 ரூபாய் வெட்டி. இந்த வெட்டி எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னா, அவரு அவரோட பொருள்ற விலை வந்துகிட்டு, அவரோட பொருள் அவருடைய அவர் லாபத்தை தீர்மானிச்சுப்பாரு. பொருள்ற விலை வந்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 4,00,000 வச்சுக்கோங்க, ஒரு லாபமா வச்சு 5,00,000 விற்க போறாரு. பட் அவருடைய வரி வந்துட்டு எவ்வளவு, 1,00,000. இப்ப இவரு விற்பனை விலை வந்துட்டு எவ்வளவு, அவருடைய மொத்த விலை அறிக்க போகுது 6,00,000 இருக்க போகுது. இப்ப கொள்வனோ வினோத் எத்தனை கொள்வனோ இருக்கிறதானே, யாரு, வினோத். வினோத்துங்கிறவர் எவ்வளவு வாங்குவாரு, 6,00,000 வாங்குவாரு இல்லையா. வினோத்துங்கிறது எத்தனை வாங்குவாரு, 6,00,000 ரூபாய்க்கு வந்து என்ன செய்ய போறாரு, வாங்க போறாரு. அப்ப இவர் 6,00,000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னா என்ன செய்வார்னு சொன்னா, வினோத் 5,00,000 6,00,000 கொடுப்பாரு. சோ கொள்வனை செய்யறாரு வினோத். வினோத் என்ன செய்யறாரு, 6,00,000 கொடுப்பாரு.
கொடுக்கக்குள்ள நேரிக்குள்ள 1 லட்சம் ரூபாய் வெற்றி. இந்த 1 லட்சம் ரூபாய் வந்துட்டு இவர் என்ன செய்ய மாட்டாரு. Right? இந்த 1 லட்சம் ரூபாயையும் 1 லட்சம் ரூபாய் வந்துட்டு இவரு இது கூட மாட்டே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து இவர் கொடுக்க போறது எப்பன்னு சொன்னா இவருக்கு அது என்ன மாறிடும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது தானே இவருக்கு அது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். அது கொடுக்குற வரைக்கும் இது இவருக்கு யாருக்குன்னு சொன்னா இந்த கமலுக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் ரைட். இந்த 1 லட்சம் ரூபாய் என்ன இருக்குன்னு சொன்னா ரைட் பொறுப்பு. அப்ப இவருக்கு இது பொறுப்பா இருக்கு. இப்போ இவர் வந்துட்டு அதை கொடுக்கலாம் கொடுக்காம வந்து வச்சுட்டு இருந்தான்னு சொன்னா அது பொறுப்பாகவே இருக்கும் இவருக்கு. இப்ப இவரு கொள்வன செஞ்சாரு வினோத் இவர் இதை யாருக்கா விப்பரா இருந்தால் ரைட். இப்ப இவர் யாருக்காவது விப்பவரா இருந்தால் இந்த திருமண அடுக்கனே இப்ப இவர் யாருக்குமே விக்கலன்னு சொன்னா இவருக்கு இந்த 6 லட்சம் ரூபாய் சொத்து ஒரு ஆள் கேட்க போறாரு. ஒரு ஆள் போய் கேட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவுக்கு நீங்க கொள்வன வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டீங்க அவர் சொல்ல போறாரு எவ்வளவு 6 லட்சம் சொல்லுவாரு. இந்த வெட்டெல்லாம் கழிச்சு போட்டு 5 லட்சம் சொல்ல போறதா இல்ல. ஏன் 6 லட்சம் சொல்ல போறாரு. அவருக்கு அது வந்து எனக்கு வெட்டாக விளங்கப்பட்டிரு ரைட். அவர் ஒரு நுகர்வோர். அவர் ஒரு வணிகம் இல்லை. இப்ப சம்டைம் இவர் வந்துகிட்டு இவரும் வந்துகிட்டு ஒரு வணிகம் இவர்கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு கஸ்டமர் இருக்கார். அவருடைய பேர் விளக்கமா இருக்கு ராஜா. சோ இவர் கிடைக்க சரியா. இப்ப இவர் என்ன செய்யறாரு இவருடைய கொள்வன விலை எவ்வளவு இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் சேம் ஆகிதான் 5 லட்சம் ஒன்று இருக்கு. அதே டைம் 5 லட்சம் ஒன்று இருக்கிறது. அதே டைம் வந்து எவ்வளவு இருக்கு 1 லட்சம் ஒன்று இருக்கிறது இல்லையா. இப்ப 5 லட்சம் ஒன்று இருக்கிறது. அதே டைம் அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறது 1 லட்சம் ஒன்று இருக்கிறது. சோ இப்ப என்னடா இவர் வந்து செய்யறாரு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா தர 10% லாபம் பார்க்க 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யறாரு 10% என்ன செய்யறாரு லாபம் பார்க்கிறாரு. அப்ப இவர் 5 லட்சம் ரூபாய்க்கு தர 10% ஒரு லாபம் பார்த்து என்ன செய்யறாருன்னு சொன்னா சொல்லி 50,000. இப்ப இவர் என்ன செய்யறாரு இவருடைய பொருள் சொல்றாரு 5,50,000 என்ன சரி இவருக்கு லாபமா கிடைக்க போறது வந்து எவ்வளவு 5,50,000. அப்ப இவருக்கு இப்ப ராஜாக்கு 5,50,000 ரைட். சோ இப்ப 5,50,000 என்ன செய்யப்படுறது விற்கப்படுறது. இதோட உண்மையான பிரைஸ் வந்து எவ்வளவு 5,50,000. பட் இப்ப என்ன சொல்றது இந்த 1 லட்சம் ரூபாய் இதுல வெட்டிருக்கலாம். சேம் டைம் அந்த 1 லட்சம் ரூபாய் வெட்டி திரும்ப வரும். அந்த 1 லட்சம் ரூபாய் வெட்டு இவருக்கு என்ன செய்யப்படும் திரும்ப விதிக்கப்படும். ஓகே. இப்ப பாருங்க இவர் மொத்தமா எவ்வளவு கொடுப்பாரு ராஜா 6,00,000 இல்லையா. அதாவது இதோட ஃபார்மேட் சொல்ற விஷயம் என்னன்னா இப்ப பாருங்க இப்ப கமல் இருக்கிறது தானே ரைட். கமல் இருக்கிறது இவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் இவருடைய விதி வந்துட்டு 5 லட்சம் 5 லட்சம் என்ன செய்யறாரு வினோத்துக்கு விற்பனை செய்யக்கூடிய விஷயம். அதாவது அந்த பொருளுடைய விலை வந்துகிட்டு 5 லட்சம். இப்ப இவருக்கு வந்துகிட்டு அந்த பொருளுடைய வெட்டு ஒன்று விதிக்கப்படுது 1 லட்சம். இப்ப ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யறாரு வினோத் காசு கொடுத்து வாங்குறது எவ்வளவு வந்துகிட்டு 5 லட்சமும் 1 லட்சமும் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு வாங்குறாரு. சோ 6 லட்சம். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அப்படியே பாப்பா உங்களுக்கு ஈஸா வரும் ரைட். ரைட் ரைட். So 6 lakhs.
and 5 lakhs, 1 lakh, right? So 100, it starts our with them. Okay, right. சரியா? சரிதானே? Now, oil, right? So, என்ன சொன்னா கீபோர்டு ஒரு பிரச்சனை உண்டு. அதான் சரியா அடிப்படுது. ரைட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க 6 லட்சம் 5 லட்சம், ஸோ 1 லேக் மாறுதுல. ரைட். 6 லட்சம் 5 லட்சம் 1 லேக் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே, நான் இந்த இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கொள்றேனே, உங்களுக்கு தேவையில்ல. ஓகே. இப்ப நான் இதை பாருங்க, இது வந்து ரைட். அதாவது நான் என்னுடைய அர்த்தத்தை சொல்லியிருக்கேன். அதாவது டோட்டல் 6 லட்சம், அதாவது விற்பனை செஞ்சது டோட்டல் மொத்தமா கொள்வனை செஞ்சதும் 6 லட்சம், ராஜா 6,50,000. ஓகே. இப்ப இவருக்கு ஒரு ஆள் விற்பனை இவரு உற்பத்தி இவர் வந்துகிட்டு இந்த விற்பனை செய்யணும்னு சொன்னீங்கன்னா கமல், இவர் வந்துகிட்டு நீங்க வெளியே கொள்ளுங்க. இவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஆள்னு சொல்லி வச்சுக்கோங்க, ரைட்? அதாவது இவர் ஒரு ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய ஒரு ஆள் வச்சுக்கோங்க. இவர் ப்ரொடக்ஷன் செய்யற கம்பெனி, சரியா? இவர் ப்ரொடக்ஷன் செய்யற கம்பெனியா இருக்காரு. இப்ப விற்பனை கமல். இப்ப கமல் வந்துட்டு ப்ரொடக்ஷன் செஞ்சது அவருக்கு வந்துகிட்டு ஏற்பட்ட மொத்தமா அந்த கிரேம் வந்துகிட்டு 5 லட்சம். அதாவது 5 லட்சம் கூட இந்த ப்ராஃபிட் ஏற்பட்ட செலவு 4 லட்சம் வச்சா விற்பனை ப்ராஃபிட் வச்சுக்க 5 லட்சம் ரூபாய் வச்சுக்க. இப்ப வெட்டன் விதிக்காங்க 1 லட்சம், மொத்தமா 6 லட்சம். இப்ப என்ன செய்யறது யாருக்கு? நம்ம வினோத். வினோத் எவ்வளவுக்கு வாங்குறது? இதை 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறது. இப்ப இவருக்கு என்ன செய்ய போகுது? இந்த 6 லட்சம் ரூபாய் கமல்கிட்ட கொடுத்துருப்பாரு. கமல் வந்துகிட்டு இவருக்கு கொடுத்தான காசு எவ்வளவு? 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான். நான் 1 லட்சத்தை நான் முன்னால போட்ட மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அது இருக்கு. இப்போ வினோத் என்ன செஞ்சுட்டாரு? 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாரு, இல்லையா? வினோத்துங்கிறவரு 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. சோ ஒயிட். அப்ப வினோத்துங்கிற ஒரு 6 லட்சம் ரூபாய் வாங்கி என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்ப இவரு கொஞ்சம் லாபம் எடுக்கணும், இல்லையா? இவர் கொஞ்சம் லாபம் ஒன்று எடுக்கணும். சோ அதுக்காக இவர் என்ன செய்யறாரு? அந்த லாபத்தை கூட்டி விற்காரு. 50,000 ரூபாய்க்கு வந்து கூட்டுறாரு. கூட்டின எவ்வளவு வருது? வாங்கின விட 6 லட்சம், இவர் விற்கணும் 6,50,000 ரூபாய் எடுத்துட்டாரு. சொல்றாங்க இந்த 1 லட்சம் வாங்குறது என்ன செஞ்சிருக்கு? வெட்டு விதிக்காங்கன்னு சொல்றாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க என்ன செய்யறோம்? வெட்டு விதிக்க. அப்ப மொத்தமா இவர் ராஜாக்கு எவ்வளவு விற்பனை செய்ய போறாரு? மொத்தமா ராஜாக்கு 6,50,000 ரூபாங்கிறத சேர்ந்து சொன்னா எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்கேன்னு? 7,50,000 விற்பனை செஞ்சிருக்கேன். இந்த 7,50,000 ரூபாய்ல ரைட் இவருக்கு வந்துகிட்டு என்ன ஆயிடுச்சு? சேலோ வெட்டோ வர மாடிச்சு, ரைட்? இப்ப இவருக்கு என்ன இருந்துச்சு? இது எல்லாமே என்னவா மாறிடுச்சு? ரைட், சொத்தா மாறிடுச்சு. இந்த 7,50,000 ரூபாய்க்குள்ள அவரு அவருடைய திரையம் இருக்கு. வினோத் பொருளோட செஞ்ச 6 லட்சம் வரைக்கும் அவர் செஞ்ச அவர் வச்ச அந்த ரைட். இது வந்துகிட்டு சரி, இது வந்துகிட்டு 7,50,000 ரூபாய் வருமே. தேங்க்யூ. 75,000. ஓகே, ரைட். ரைட். 7,50,000 ரூபாய் தானே? இந்த 7,50,000 1 லட்சம் மொத்தமா 7,50,000 ரூபாய் வரப்போகுது. அப்ப இந்த 7,50,000 ரூபாய் என்ன செஞ்சுக்க? ராஜா கொடுத்துக்க. அப்ப என்ன செஞ்சுக்க? ராஜா 7,50,000 இந்த 7,50,000 ரூபாய்க்குள்ள
அவர் கொள்வன வினோத் வச்ச கிரேமான கிரேமும் சேர்ந்து அதே டைம் வச்சு ப்ராஃபிட்டும் அதை சேர்ந்த வெட்டும் இருக்கு. ரைட். இப்ப இவருக்கு என்ன எல்லாமே இந்த ராஜாக்கு சொத்தா மாறிட்டு, இவர் யாருக்கு போய் விற்க போறதும் இல்லை ஒண்ணு செய்யறதும் இல்லை. யாராவது வந்து கேட்டாங்கன்னு சொல்லி எவ்வளவு கொள்வன செஞ்சாலும் சொல்லப்படும் 1,30,000 ரைட். இது திரும்ப இவர் வேற ஆளுக்கு வித்தன ராஜா ஒரு ஆளுக்கு வித்தா அவருக்கு திரும்ப ரீஃபண்டபிள் ஆகும். கமலுங்க வரைக்கும் தானே. கமல் என்ன செஞ்சாரு, 6 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. 6 லட்சம் ரூபாய் அவருக்கு செஞ்சுச்சு. மொத்தமா சொன்னா 5 லட்சம் ரூபாய் அவருக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, அவருடைய கொஸ்டும் அது ஏற்பட்ட செலவும் மற்றும் அவருடைய ப்ராஃபிட்டும் சேர்த்து 5 லட்சம். அதுக்கு வெட்டி விதிச்சுக்காங்க எவ்வளவு, 1 லட்சம். அப்ப அவர் மொத்தமா என்ன செஞ்சாரு, வினோத்துக்கு வித்தாரு எவ்வளவு, 6 லட்சம் இல்லையா. 6 லட்சம் வித்தாரு. இப்ப இந்த 6 லட்சத்தை வித்து என்ன செஞ்சாரு, இந்த 1 லட்சம் இருக்குதானே இல்லையா. இந்த 1 லட்சம், சோ இந்த 1 லட்சம் என்ன நடக்க போகுதோ, இந்த 1 லட்சம் யாருக்கு போக போகுது. 6 லட்சத்தை வித்தாரு. அவர் என்ன செஞ்சிட்டது இல்ல, 6 லட்சத்தை பார்த்தாரு, சரி நம்ம என்ன செய்வோம், 6,50,000 வச்சு விற்போம். 6,50,000 சொல்லி அதை எடுத்து அவர் என்ன செஞ்சாரு, அப்ப அவர் இடையில 1 லட்சம் ரூபாய் வெட்டி இருக்கலாம். 6 லட்சங்கிறது என்ன இருக்கு, 5 லட்சம் இருக்கு, 6 லட்சம் இருக்கு. இவனுக்கு வந்துகிட்டு இந்த கமலுங்கிறவனுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் கொஸ்ட். பிகாஸ் அவன் உற்பத்தி செஞ்ச வணிகம் அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் கொஸ்ட். அவன் என்ன செஞ்சுட்டான், 1 லட்சம் ரூபாய் வித்து என்ன செஞ்சுட்டான், 1 லட்சம் ரூபாய் வெட்டும் பிரிக்கப்பட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு என்ன செஞ்சது, நம்ம வினோத்துக்கு வித்து. வினோத்துக்கு இப்ப எவ்வளவு கொஸ்ட், அவருக்கு எவ்வளவு சொல்லு, அவர் எவ்வளவு வாங்கிப்பாரு, 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிப்பாரு. இவர் பார்த்தாரு 6 லட்சம் ரூபாய்க்கு. சோ நம்ம விற்போம், யாருக்கு, ராஜாக்கு விற்போம். இப்ப லாபத்தை கூட்டுவோம்னு சொல்லி ஒரு 50,000 சேர்த்து 6,50,000 விற்க போறாரு. அப்ப சொல்றாங்க என்னன்னு, இப்ப 6,50,000 விற்கக்குள்ள இவர் என்ன செய்யணும், இவருக்கு என்ன செய்ய போதும், அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு தானே ரீஃபண்டபிள் ஆகும். இந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கலாம். இந்த 1 லட்சம் ரூபாய் என்ன நடக்க போது, இவருக்கு வந்து என்ன செய்ய பொறுப்பா விதிக்கப்படும். இந்த பொறுப்பா விதிக்கப்படுற இந்த 1 லட்சம் ரூபாய் என்ன செய்ய போகுது, கடைசி அப்ப போகுது இந்த 1 லட்சம் ரூபாய் சேர்த்து 7,50,000 ராஜாக்கு விற்க. ரைட். இப்ப ராஜாக்கு என்ன நடக்குது, இது ஒரு நுகர்வோர் சம்பந்தமான விஷயமா சொத்தாக இருக்கிறது. புரியுதா. அப்ப இப்ப இவருக்கு கொஸ்ட் வந்துக்கிட்டு எவ்வளவு, 6 லட்சம் தான். வினோத்துக்கு கொஸ்ட் வந்துக்கிட்டு எவ்வளவு, இவருக்கு கொஸ்ட் வந்துட்டு 5 லட்சம் தான். வினோத்துக்கு கொஸ்ட் வந்துட்டு எவ்வளவு, 6,50,000. அவர் 6 லட்சம் தான் கொஸ்ட். இப்ப இவருக்கு எவ்வளவு கொஸ்ட், 7,50,000 கொஸ்ட். இப்ப யோசிக்கலாம் நீங்க, ஏன் இவர் ராஜாக்கு மட்டும் கூட வந்திருக்கு. பிகாஸ் வெட்டுங்கிறது எப்பவும் வந்துட்டு யாருக்கு வழங்கப்படும், வெட்டுங்கிறது எப்பவுமே வந்துட்டு அரசாங்கத்துக்கு வந்தோம், அதை கொடுத்தே தீரணும். நம்ம இதுல கை வைக்கல, நம்ம செலுத்த வேண்டி இருந்தாலும் என்ன செய்யணும், செலுத்தணும். விற்பனை இருந்துச்சு, அந்த விற்பனை தூக்கி கொடுத்துட்டோம். ரைட். அதாவது ஒரு ஆள் நம்ம வாங்குறோம் பொருள், ஒரு ஆள்கிட்ட அந்த வாங்கினோம்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்யணும், அவன் நம்மளுக்கு காசு தருவான், அந்த காசுக்குள்ள இருக்க போது வெட்டி இருக்க போகுது, இந்த வெட்ட கவர்மெண்ட் கொடுக்கணும். ரைட். இப்ப என்ன செஞ்சுக்கான், அந்த பொருளை வாங்கினவனுக்கு அது என்ன நடக்குது, அந்த முழு இதுவுமே சொத்தாக தான் இருக்க போகுது. ரைட். முழு இதுவுமே சொத்து தான். சரியா. அவன் வேற ஆளுக்கு வித்தான்னு சொன்னா அது அவனுக்கு இதா வேற போகுது. அப்ப நீங்க விளைய கொள்ளக்கூடிய விஷயம் இது எல்லாத்தையும் கஷ்டப்படு குழம்பத்தோட பதிவு இருக்குதான், வெட்டக்கூடிய பதிவு என்னன்னு சொன்னா கடன் மட்டும் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சரியா. என் விற்பனை கணக்கு செலவு. அப்ப இந்த வெட்கட்டுப்பாட்டு கணக்கு விற்பனை கணக்கு செஞ்ச வெற்றி விற்பனை சேர்த்து யார் விற்க போகுது, யார் ஈடு செய்ய போறது, கடன் மட்டும் தான் தரப்படுறது. அதே மாதிரி கடன் கொடுக்கும் கொள்வனை செய்யப்பட கடனுக்கு கடன் கொடுக்கும் கட்டுப்பாட்டு கணக்கு, சாரி, கொள்வனோ கணக்கு வரவு வரப்போகுது. அதே டைம் எனக்கு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வரப்போகுது. என்ன நடக்கும் போது அதே மாதிரி கடன் கொடுக்கும் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு வரப்போகுது. ஏன் விஷயம், நம்ம கடனுக்கு கொள்வனை செஞ்சிட்டோம் இல்லையா. கடனுக்கு நம்ம கொள்வனை செஞ்சுட்டோம். இப்ப யாரு கடன் கொடுத்தோம் இருக்கிறாரு, நம்மளுக்கு தான் அவன் கடன் கொடுத்தோம். அவன்கிட்ட பாசிட்டிவ்ல இருந்து பாருங்களேன் நீங்க, அவன்கிட்ட பாசிட்டிவ்ல இருந்து பார்த்தோன்னு அவன் ஒரு அவன் நம்ம சொல்லுவோம், நம்மகிட்ட வந்து கேட்டான் அவன்கிட்ட நம்ம கொள்வனை செஞ்சு சொல்லுவோம். அதே டைம் வந்துக்கிட்டு அவன்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவோம், அவன் சொல்லுவான் இதை நான் இவங்களுக்கு தான் விற்பனை செஞ்சேன்னு சொல்லுவான். இப்ப நம்ம என்ன செய்யறோம், அவனுக்கு வந்து காசை கொடுக்கும் இல்லையா. காசை கொடுக்கல என்ன செய்ய போறோம், நம்ம நம்முடைய கொள்வனை ஓட இருக்க போது வெட்டு ஓட இருக்க போகுது.
பட் நம்ம என்ன செய்ய போறோம், காசு அவனுக்கு கொடுக்கக்குள்ள அவனுக்கு என்ன செய்வான், அவன் கடன் கொடுப்பான் கட்டுப்பாட்டு கணக்குல இருக்கு, அவன் அதை திரும்ப போய் கொடுப்பான். ஒரே விஷயம் தான் மாறி 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 நடக்கும். ரைட்? சரியா? ஓகே. அடுத்தது ஓகே, இது செலுத்திய 12,000 சொன்னேன் தானே. இந்த 12,000 நடக்க மாட்டேங்குது, ஒன்றுல வர மாட்டேங்குது. இது என்ன நடக்க மாட்டேங்குது, செலுத்திய 12,000 உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தா. உரிமையா சொந்த பணத்தில் செலுத்திய வங்கி கடன் தவணை பணம் 25,000. இதுல உள்ளடங்கியுள்ள கடன் பட்டி எவ்வளவு, 5,000. சோ இதுல உள்ளடங்கியுள்ள கடன் பட்டி, அப்ப சொந்த பணத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, நாங்க வங்கி கடனுக்கான தவணை பணத்தை வழங்கிக்கிறேன். அது சொந்த பணத்துன்னு சொன்னா மேலதிகமா காசு எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப மேலதிகமா ஒரு காசை எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், மேலதிகம் மூலதனம் முட்டிக்கிறது எவ்வளவு, வங்கி கடன் தவணை பணம் 25,000 கொண்டு வந்தீங்க. இப்போ 25,000 என்ன செய்ய போறது பிளஸ், அதே டைம் வங்கி கடன் பொறுப்பு என்ன செய்ய போகுது, 25,000 வந்து குறையுமா, குறைய மாட்டேன். வட்டி இருக்குதுக்குள்ள, வட்டியோட 5,000, 25,000 இருந்து நம்ம பிளஸ் பண்ணிருக்கோம். 25,000 என்ன செய்ய, 5,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி அதே பொறுப்புல நீங்க என்ன செய்யணும், 20,000 குறைக்கணும். குறைச்சிங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, அதாவது ரைட், ரைட், பாருங்க. ஆஹ் இதுல பாருங்க. ஓகே. ஓகே. வெயிட் மினிட்.